2004 டிசம்பர் 26 இந்த நாள அவ்வளவு சீக்கிரம் யாராலயும் மறக்க முடியாது. அதுக்கு காரணம் அன்னைக்கு ஏற்பட்ட கடல் சீற்றம். சுனாமினா என்னன்னே தெரியாத நமக்கு அன்னைக்கு நடந்த சம்பவம் பேரதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இப்படி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துற இந்த சுனாமி எங்க உருவாகுது? எப்படி உருவாகுது? இதனால என்னென்ன ஆபத்துக்கள் எல்லாம் ஏற்படுதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுனாமியோட உண்மையான ஆபத்து என்னன்னா, அதோட சடன்நெஸ் தான். திடீர்னு வந்து சுத்தி இருக்கிற அத்தனையையும் சூறையாடிட்டு போயிரும். ஜப்பான்ல சுனாமிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, வேவ்ஸ் இன் தி ஹார்பர். அதாவது முன்னொரு காலத்துல சுனாமி மக்களுக்கு புதுசா இருந்தப்போ, ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஹார்பர்ல மக்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல சுனாமி வந்து அந்த இடத்தையே அழிச்சிட்டு போனதுனால, சுனாமிக்கு இப்படி ஒரு பேர் வந்துச்சு. சுனாமி உருவாகுற ஆரம்ப அலையோட ஹைட்டு 3 அடி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு அலைக்கும் இடையில இருக்கிற தூரம் 100ல இருந்து 200 கிலோமீட்டர் இருக்கும். சாதாரண அலைய கம்பேர் பண்ணும்போது 1000 மடங்கு சுனாமியோட அலைகள் பெருசா இருக்கும். இந்த சுனாமியோட ஸ்பீடு ஒரு ஜெட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கும். கரைய தொடுற வரைக்கும் மீடியம் ஸ்பீட்ல வர்ற இந்த அலைகள் கரைய தொட்டதுக்கு அப்புறம் ஒரு பேரலையா உருமாறும். இந்த அலை அடிக்கிறதுக்கு காத்தோ அட்மாஸ்பியரோ காரணம் கிடையாது. கடலுக்கு அடியில நடக்கிற விஷயங்கள் தான் சுனாமியை உருவாக்குது. பொதுவா சுனாமி உருவாகுறதுக்கு காரணம் நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, நிலச்சரிவு, பாம் பிளாஸ்ட் ஆர் பனிப்பாறை உருகிறது. இன்னும் சில ரேர் கேசஸ்ல ஆஸ்ட்ராய்டு வந்து மோதுறதுனால கூட சுனாமி உருவாகுது. ஆனா 88% சுனாமி ஏற்பட காரணம் என்னன்னா நிலநடுக்கம் தான். கடலுக்கு அடியில எர்த்குவேக் நடக்கிறதுனால உருவாகிற ஒரு பெரிய ரியாக்ஷன் தான் சுனாமியை உருவாக்குது. ஸோ சுனாமிங்கிற ஒரு விஷயம் 95% கடலுக்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். நாம வெளியே பார்க்கறது வெறும் 5% தான். பொதுவா சுனாமி உருவாகுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கடியில இருக்கிற டெக்டானிக் பிளேட்ஸ் எப்பவுமே மூவ் ஆயிக்கிட்டே இருக்கும். அதோட எட்ஜஸ் எப்ப ரொம்ப அதிகமான வைப்ரேஷன சந்திக்குதோ, அப்பதான் மினிமம் 8 புள்ளி அளவிலான வைப்ரேஷன் தண்ணீல பாஸ் ஆகும். இந்த வைப்ரேஷன் போதாதுன்னு சீபெட் மொத்தமாவே மேலே ஏறுறதுனால, மேலேயும் கீழேயும் ஆசிலேஷன் மாதிரியான எஃபெக்ட் உருவாகும். இந்த சம்பவம் நடக்கிற மைய பகுதியில கப்பல் இருந்தாலும் அத ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல உருவாகுற அலைய பார்த்தீங்கன்னா, வெறும் 1 1/2 அடி ஹைட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சர்ஃபேஸ் மேலேயும் கீழேயும் மூவ் ஆகி இந்த அலை அப்படியே டிராவல் ஆகி வரும்போது தான் ராட்சச அலையா உருமாறுது. இதோட பின்விளைவா கடலோரத்த வந்து சேர்ற அலையோட ஸ்பீடு 400ல இருந்து 800 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு சில கேசஸ்ல இதோட ஸ்பீடு 1000 கிலோமீட்டர் கூட தாண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒருவேளை தாண்டுச்சுன்னா, கடலோர பகுதிகள் இந்த மாதிரி அலைக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை நீங்க பீச்ல நின்னுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது, கடல்ல இருக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்குறத நீங்க கவனிக்க முடியும். அந்த நேரத்துல நீங்க போய் மீன் பிடிக்கிறது, முத்து எடுக்கிறது மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. அந்த இடத்த விட்டு ஓடுறத தவிர உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்ல. முதல்ல கடல் நீர் உள்வாங்குனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வர்ற அலையோட ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். அதுக்கப்புறம் 2வது, 3வதுன்னு அலைகள் வர வர கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் அதிகரிக்கும். ஒருவேளை கடலோட ஆழம் அதிகமா இருந்துச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாதிரி வேவ்ஸும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் கடல் தண்ணி ஸ்பீடா ஊருக்குள்ள வர ஆரம்பிக்கும். இத தான் சுனாமின்னு சொல்றோம். நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பீச்ல நின்னுட்டு இருந்தீங்கன்னா, கடல் உள்வாங்குனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த 20 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வேகமா ரியாக்ட் பண்ணி 10 கிலோமீட்டர் தொலைவ தாண்டிட்டீங்கன்னா, உங்களால தப்பிக்க முடியும். அப்படி இல்லன்னா, நீங்க பக்கத்துல இருக்கிற உயரமான பில்டிங்ல ஏறினாலும் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த காரணத்தினாலயும் காருக்குள்ள அடப்பட்டுறக் கூடாது. ஏன்னா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் கார்ல மாட்டிட்டு இருக்கிறத விட மோசமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது. அதே மாதிரி சுனாமில மிதந்துட்டு வர்ற குப்பையில இருந்தும் நீங்க பாதுகாப்பா இருக்கணும். இத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்க தப்பிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. முதல் வேவ் வந்ததுக்கு அப்புறம் சுனாமியோட வேகம் கம்மி ஆயிருச்சுன்னு நெனச்சுட்டு, மறுபடியும் டேஞ்சர் பாயிண்ட்ல போய் நிக்கக் கூடாது. ஏன்னா, இதே மாதிரி ஒரு சம்பவம் செவேரோ குரில்ஸ்ங்கிற ஒரு தீவுல 1952ல நடந்திருக்கு. முதல் அலை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் பீச்சுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட்டா 30 நிமிஷம் கழிச்சு, முதல்ல வந்தத விட 2 மடங்கு ஹைட்ல 60 அடி உயரத்திற்கு அலை வந்திருக்கு. அதுல யாராலயும் தப்பிக்க முடியல. சுனாமிய பொறுத்தவரைக்கும் நம்ம ஞாபகத்துக்கு இருக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது முதல் அலை வந்ததுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த அலைகள் வரும். எப்பவுமே முதல் அலை மீடியமான ஸ்பீட்ல வந்து சுத்தி இருக்கிற மரம், செடி, கொடி, கார் இதெல்லாம் சூறையாடிரும். 2வது அலையும் 3வது அலையும் தான் பில்டிங்ஸையே அடிக்கிற அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லா வரும். அன்னைக்கும் அந்த செவேரோ ஐலாண்ட்ல இதே மாதிரி தான் விடிய காலையில 4 மணிக்கு சுனாமி வந்திருக்கு. 3ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ளேயே நிறைய அலை உண்டாகி கிராமம் மொத்தத்தையும் அழிச்சிருச்சு. இப்படி சடனா சுனாமி வர்றத உடனே தெரிஞ்சுக்க உலகம் ஃபுல்லா நிறைய சுனாமி வார்னிங் சென்டர் இருக்கு. பொதுவா இந்த சுனாமி வார்னிங் சென்டர்ஸ் எல்லாம் 24x7 ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்.
இதோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சுனாமி எந்த இடத்துல உருவாகுது, எவ்வளவு நேரத்துல கரைய வந்து தாக்கும்னு துல்லியமா சொல்றதுதான். அவங்களோட ஹெல்ப் மூலமா நமக்கு 2 நிமிஷமோ, 3 நிமிஷமோ பிரஷியஸ் டைம் கிடைக்கும். இன்னும் சில ரேர் கேஸஸ்ல 3ல இருந்து 4 மணி நேரம் கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. சுனாமியோட ஹைட் எவ்வளோன்னு மெஷர் பண்ணா மட்டும் தான், சுனாமி எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு அக்யூரேட்டா சொல்ல முடியும். அவங்க அனுப்புற அலர்ட் நோட்டிஃபிகேஷன் சுனாமி வர்றதுக்கு முன்னாடியே மக்கள வந்து சேர்ந்தாதான், மக்கள் அதுக்கேத்த மாதிரி ரியாக்ட் பண்ண முடியும். இதுவரைக்கும் நடந்ததிலேயே மிகப்பெரிய சுனாமி அலாஸ்காவுல தான் நடந்திருக்கு. அலாஸ்காவுல 90 மில்லியன் டன் அளவிலான பனிக்கட்டி கடல்ல கலந்திருக்கு. இதனால 1700 அடிக்கும் அதிகமான பெரிய சுனாமி ஏற்பட்டிருக்கு. இதனால 10 கிலோமீட்டர் ரேடியஸ் சுத்தி இருந்த எல்லாத்தையும் சின்ன பின்னமாக்கியிருக்கு. கிராக்கட்டோவாங்கிற ஒரு தீவுல 19ஆம் நூற்றாண்டுல நடந்த ஒரு எரிமலை வெடிப்பால அந்த தீவுல வாழ்ந்த 10,000 மக்களும் சுத்தி இருந்த 1000 கப்பல்களும் அழிஞ்சு போயிருக்கு. இந்த மாதிரி எரிமலை வெடிப்பால கூட சுனாமி உருவாகும். ஆனா, அது ரொம்பவே ரேரா 5% தான் நடக்கும். இப்படி நேச்சர தவிர்த்து மனுஷனாலயும் சுனாமிய உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் 20வது நூற்றாண்டுல நடந்திருக்கு. கடலுக்கு அடியில டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு பாமால 984 அடி உயரத்துக்கு கடல் அலைகள் உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் அது கரைய ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அலைகள் நார்மல் ஆயிருச்சு. சுனாமி உருவாகுறதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்கு. அதுல ஒண்ணு தான் ஆஸ்ட்ராய்டு. 1 கிலோமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுந்தா ஒரு மாபெரும் சுனாமிய உருவாக்க முடியும். சீக்சுலப்ங்கிற ஒரு ஆஸ்ட்ராய்டோட டயாமீட்டர் 11ல இருந்து 81 கிலோமீட்டர் இருந்திருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்டு விழுற இடத்துல இருந்து சுத்தி 20 கிலோமீட்டருக்கு எல்லாத்தையும் சாம்பலாக்கிரும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் டைனோசர் வாழ்ந்த காலத்துல நடந்திருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. டைனோசர் வாழ்ந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு பூமியில விழுந்து அட்மாஸ்பியர் ஃபுல்லா டஸ்டா மாறிடுச்சுன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இவ்வளோ பெரிய ஆஸ்ட்ராய்டு கடல்ல விழுந்துச்சுன்னா 1.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு சுனாமி அலையை உருவாக்க முடியும். இந்த சுனாமி மொத்த உலகத்தையுமே தண்ணியில மூழ்கடிக்க போதுமானதா இருக்கும். 2004ல சுமத்ரா ஐலாண்டுக்கு பக்கத்துல நடந்த பெரிய நிலநடுக்கத்தால சுத்தி இருந்த 14 கண்ட்ரிஸையும் சுனாமி தாக்குச்சு. இந்த சம்பவத்தினால 2 லட்சம் மக்கள் இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டுல பல கடலோர பகுதிகள், முக்கியமா நாகப்பட்டினம்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டுச்சு. இந்த சுனாமியோட பவர் எவ்வளவு இருந்துச்சுன்னா, ஜப்பான்ல ஹிரோஷிமால போடப்பட்ட பாம்ல எந்த அளவுக்கு பவர் இருந்ததோ அதை விட 20,000 மடங்கு அதிகமான பவர்ல இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 2004ல ஏற்பட்ட இந்த சுனாமில உயிரிழந்தவங்களை நினைவு கூறும் விதமா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 26ஆம் தேதி மீனவர்கள் கடலுக்கு போறதில்ல. 20 வருஷம் ஆனாலும் இந்த சம்பவம் மக்கள் மனசுல ஆறாத வடுவாதான் இருக்கு.